வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச 5 மாசான கலக்கலான சூப்பரான ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த எல்லா ட்ரிக்ஸுமே உங்களுக்கு டே டு டே லைஃப்ல நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற முதல் ட்ரிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்ல எதனா வந்து கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து முதல்ல நம்ம சூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது யூடியூபா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவா இருக்கட்டும் இல்ல எதனா மூவி பார்க்கறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் போய் சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி சர்ச் பண்றப்ப நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், இல்ல வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரிக் வந்து பிடிச்சிருக்கலாம். அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் கூடவோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவோ இல்ல ஃபேமிலி கூடவோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்ப நீங்க அதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த என்டையர் வீடியோவே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க அந்த வீடியோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஓபன் பண்றப்ப அந்த பர்టిక్యులர் ஏரியால இருந்தா வீடியோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த வீடியோ வந்து சென்ட் பண்ண திங்க் பண்றீங்களோ அந்த வீடியோ வந்து யூடியூப் அப்ளிகேஷன்ல வந்து ஓபன் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா கீழ வந்து ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். சோ அதை கிளிக் பண்ணி லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறமா நீங்க எந்த மீடியா யூஸ் பண்ணி சென்ட் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்பா இருக்கலாம், டெலிகிராமா இருக்கலாம், இல்ல மெயில்ல கூட சென்ட் பண்ணலாம். சோ அந்த லிங்கை வந்து அந்த இடத்துல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிங்க் முடியும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு क्वेश्चन மார்க் போடுங்க. அதுக்கு அப்புறமா t is equal to நீங்க வந்து எந்த டைம்ல இருந்து அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்றீங்களோ சோ அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து இந்த வீடியோவை 1 நிமிஷம் 50 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா 01m 50s அப்படிங்கறத வந்து ஆட் பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களோட ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ வந்து அந்த லிங்கை கிளிக் பண்றப்ப 1 நிமிஷம் 50 செகண்ட்ல இருந்து அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே நண்பா, இப்போ வந்து நான் பெரிய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மூவி வந்து பார்த்துட்டு இருக்கேன். சோ இந்த லிங்கை யூஸ் பண்ணா மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் மட்டும் தான் வருது, நான் எப்படி வந்து ஹவர்ஸ் வந்து ஆட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். சோ t is equal to அவர் என்ன அவர் வந்து உங்களுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர்ல வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 01h அதுக்கப்புறமா வந்து என்ன மினிட்ஸ் என்ன செகண்ட் நான் முன்னதே சொன்னது போல வந்து ஆட் பண்ணிக்கங்க. என்னையா கசகசன்னு இருக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டைப் பண்ணி அந்த லிங்க்ல ஆட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்றப்ப எக்ஸாக்டா நீங்க என்ன டைம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரிக் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் என்னன்னா, நம்மளோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பிரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஆனாலும் நம்மளோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க வந்து யூஸ் பண்றப்ப நம்ம மொபைல்ல இருக்கிற மத்த எந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு திங்க் பண்றவங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஃபோன் பண்றதுக்காக யாராவது வந்து ஃபோன் கொடுக்குறீங்க, அவங்க வந்து அந்த டயலர் விண்டோ தவிர மத்த எந்த ஏரியாவுக்குமே போக கூடாது அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணீங்க. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓபன் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அதர் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்க அப்படின்னா வந்து பின் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களோட போன் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறப்ப அந்த போன் டயலர் மட்டும் தான் வந்து அவங்களால அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா சோ போன் டயலர் வந்து ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மினிமைஸ் பண்ணிருங்க. சோ அதுக்கப்புறமா ரீசன்ட் டாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போன் டயலர் வந்து இருக்கும். சோ அதுல வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க வந்து அந்த பின் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு நீங்க போனை கொடுக்கறப்ப அந்த டயலர் ஆப்ஷன்ல இருந்து வேற எந்த ஆப்ஷனுக்குமே வந்து அவங்களால போக முடியாது. இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலும் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. இன் கேஸ் வந்து நான் சொன்ன அந்த சீக்வென்ஸ்ல வந்து உங்களால பின் விண்டோ ஆப்ஷனை வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேல சர்ச் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பின் விண்டோ அப்படின்னு வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். சோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக். ஓகே நண்பா, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு நான் திரும்ப வாங்கிட்டு நான் எப்படி மத்த விண்டோவை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். உங்களோட ரீசன்ட் டேப் பிளஸ் வந்து பேக்வர்ட் டேப் ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்டுக்கு வந்து கண்டினியூஸா வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பின் விண்டோ ஆப்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். சோ ஆஸ் யூசுவல் உங்களோட மொபைல்ல நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ எல்லா டேபையுமே அக்சஸ் பண்ண முடியும், எல்லா அப்ளிகேஷனையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல. சோ நம்ம எல்லார் மொபைல்லயும் இருக்கக்கூடிய ஒரு மேண்டேட்டரி அப்ளிகேஷனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு. சோ சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து கூட வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆனா நம்ம மெசேஜ் சென்ட் பண்றப்ப சில மெசேजेस வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சில ஆப்ஷன்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு பர்టిక్యులர் டெக்ஸ்ட் வந்து போல்ட் பண்ணிக்க முடியும், இல்ல வந்து இட்டாலிக் ஃபாண்ட் வந்து சென்ட் பண்ண முடியும், இல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். சோ இதுக்கு எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் நீங்க வந்து போல்ட்ல வந்து சென்ட் பண்ணனும் அப்படினா வந்து
வந்து ஸோ நீங்கள் டைப் பண்ணுற சென்டென்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஸ்டார் போட்டீங்க அப்படின்னா வந்து அது போல்டாக மாறிடும். ஸோ இது வந்து இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறேன். இன்கேஸ் தெரியல அப்படின்னா வந்து இப்போ தெரிஞ்சுக்கங்க. இந்த ட்ரிக் இல்லாமல் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்குள்ள மறைஞ்சிருக்கு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து யாருக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுமோ அந்த சாட் விண்டோ வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுமோ அந்த மெசேஜ் வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் வேர்டை மட்டும் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 டாட் வந்து இருக்கும். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக் அவுட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் வந்து போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. முன்னாடி பின்னாடி ஸ்டார் போட்டு அந்த மாதிரி வந்து எந்த ஆப்ஷனுமே தேவையில்லை. சிம்பிளாக மெசேஜை டைப் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். உங்களால் ஈஸியாக மெசேஜும் சென்ட் பண்ண முடியும். ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ பார்க்க போற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா 2 ஆப்ஸை வந்து மாற்றி நேவிகேட் பண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம 2 அப்ளிகேஷனை மாற்றி யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அப்ளிகேஷனை வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து திரும்ப யூஸ் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்ல போற ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் வந்து நீங்களோட ரீசெண்ட் டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண 2 அப்ளிகேஷனும் மாற்றி வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த 2 அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த 2 அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ரீசெண்ட் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 டைம் வந்து டேப் பண்ணுங்க. ஸோ 2 டைம் டேப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணக்கூடிய சிங்கிள் டேப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப் ப்ளஸ் யூடியூப் ஸ்டுடியோ ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீசெண்ட் டேப்ல வந்து டபுள் டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் டேப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபும் யூடியூப் ஸ்டுடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் 2 அப்ளிகேஷன் வந்து ஈஸியாகவே வந்து நேவிகேட் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுதா? அப்போ வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம பார்க்க போற அடுத்த ட்ரிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட்ஸ்லாம் வியூ பண்ணுறப்போ ரொம்பவே சின்னதாக தெரியும், குட்டியாக தெரியும். இது ஒன்று. அது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பப்ஜி கேம் விளையாடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு லாங்கில் இருக்கிற எனிமியை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்கோப் ஆன் பண்ணாலும் கூட உங்களால் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு தோணலாம், ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடிஞ்சால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ரிக்கில் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட மொபைலில் சிம்பிளாக டேப் பண்ணுறது மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அக்சஸபிலிட்டி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா சைஸ் அண்ட் ஜூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்னிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட போன்ல வந்து எந்த இடத்துல 3 டைம் வந்து கண்டினியூஸா டேப் பண்ணீங்கனாலும் உங்களோட ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் ஆயிடும். அகைன் கண்டினியூஸா 3 தடவை டேப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஸ்கிரீன் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துரும். ஈவன் உங்களோட மொபைல் வந்து லாக் ஸ்கிரீன்ல இருந்தாலும் சரி, இல்லை நீங்க எதனா கேம் விளையாண்டு இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல வந்து 3 தடவை டேப் பண்ணாலும் ஸ்கிரீன் வந்து மேக்னிஃபை ஆயிரும். ஸோ உங்களால் ஈஸியாகவே வந்து கண்டென்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். இல்லை எதனா வந்து பப்ஜி விளையாடுறப்ப வந்து உங்களோட எனிமி வந்து ஈஸியாக அக்யூரேட்டாக வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லா ட்ரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.